சமூக வலைத்தளங்களை சொல்கிறத அதிகமாக நம்புறீங்க இல்லை அதிகமாக ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு உங்களுக்கான வீடியோ தான். ஒன்றும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன். ஒரு கிளாஸில் வந்து ஒரு 50 பேர் இருக்கும்னு வச்சுங்களேன். இந்த 50 பேரில் ஒரே ஒருத்தன் மட்டும் எல்லாருக்கும் பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா அவன் வந்து அவனுடைய அட்ராக்ஷனாக நிறையா விஷயங்கள் செய்வான். நல்லா காமெடி பண்ணுவான், பேசுவான், எல்லா அந்த இடத்த வந்து ரொம்ப ஜாலியாக வச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ அவன் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிப்போம். ஒரு சில விஷயங்கள் நம்ப மாட்டேங்க, ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக நம்புவோம். ஏன்னா அவன் அந்தளவுக்கு அட்ராக்ஷனாக பேசுவான். இப்படி பேசி கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, அவன் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பண்ணுவான், அப்படியே படிப்படியாக என்ன பண்ணுவான், ஒரு டீச்சரை குறை சொல்ல ஆரம்பிப்பான். வேறு இந்த டீச்சர் நல்லாவே இல்லை, நான் அந்த ஸ்கூல் அப்படி நடத்துகிறாங்களா, அந்த ஸ்கூல் எப்படி நடத்துகிறாங்களா, அந்த டீச்சர் சரியில்லை, இந்த ஸ்கூலே சரியில்லை, இந்த ஹெட் மாஸ்டர் சரியில்லை, அந்த டீச்சர் சரியில்லை, இந்த டீச்சர் சரியில்லை, இவங்க இப்படி தப்பு பண்ணுறாங்க, அவங்க இப்படி தப்பு பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஒரு கேங்கை உட்கார வச்சு குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இவன் தான் நல்லா பளிச்சுன்னு தெரியறனால இவன் சொல்கிறது ஏதாவது ஒரு உண்மை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க அந்த டீச்சர் வந்து நடத்த ஆரம்பித்தா கூட அதில் ஒரு கவனிப்பு குறையும். நான் அவன் தான் சொன்னானே, அது ஒன்றும் நடத்தலையே, உங்கள் ஒன்றும் இல்லை எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் தோணிடும். ஆனால் உண்மையை பார்த்தோம்னா அந்த டீச்சர் உண்மையிலே நல்லா நடத்துகிற ஒரு டீச்சராக இருப்பாங்க, நல்ல ஸ்கூலாக கூட இருக்கும். ஆனால் இவன் சொல்கிறதுனால அவன் நம்பி கடைசியில் என்ன பண்ணுவான், அந்த படிப்பில் உள்ள ஆர்வமும் குறைஞ்சிரும், ஸ்கூல் மேலே உள்ள ஆர்வமும் குறைஞ்சிரும், கண்டிப்பாக அந்த மார்க்கும் குறைஞ்சிரும். ஆனால் அந்த பளிச்சுன்னு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன சொன்னாலும் சரி அவனோட படிப்பை விட்டுற மாட்டான். அவன் படித்தா ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய வழியில் முன்னேறி போய்கிட்டே இருப்பான். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த சமூக வலைத்தளங்களில் இதான் நடக்குது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னை பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸை வச்சு நிறையா ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஒரு பேஜ் பயங்கரமாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு அரசியலை விமர்சனம் பண்ணுறது, இல்லை அரசியலை ஆதரித்து பேசுகிறது, இல்லை ஒரு ப்ராடக்ட் எடுத்து வச்சுட்டு அங்கே பணம் வாங்கிக்கிட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு அதை ஒரு பயங்கரமாக விளம்பரம் பண்ணுறது. அதில் ஒன்றுமே இல்லாட்டி அதில் பயங்கரமாக இப்படிப்பா அப்படிப்பா அப்படின்னு பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறது. சில பேரை குறை சொல்லணும்னா அவங்க நல்ல மனிதர்களாக இருப்பாங்க, அவங்கள சம்மந்தமே இல்லாமல் குறை சொல்லி அவங்கள எப்படியாச்சும் சின்ன சின்ன விஷயங்களும் பெருசுப்படுத்தி கத்தி நிறைய மீம்ஸ் மாதிரி போட்டு நிறைய எடிட்டிங் பண்ணி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணி குறை சொல்லி ஒருத்தவங்களை அப்படியே அமுக்கிறது. இப்படி நிறைய விஷயங்களை இன்றைக்கி சமூக வலைத்தளங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பணத்துக்காக பண்ணுறாங்களா இல்லை எதுக்காக பண்ணுறாங்களா இன்னும் அது ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள். இன்றைக்கி ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறது கூட அதில் இப்போ ஒரு உண்மை செய்தி அதில் அவங்க சொல்கிறதுல பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போயிருக்கும், ஒரு சின்ன உண்மை இருக்கும். அதே இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமமான ஒரு தவறான விளக்கங்கள் அதிகமாக இருக்கும். அவங்க சொல்கிறத நம்ம நம்பவும் முடியாது, நம்பாமலும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான விளக்கங்களை அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கொஞ்ச நாள் கழித்து இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்பிடுவோம். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் நடக்குது. இன்றைக்கி ஒரு மேக்ஸிமமான நியூஸுகள் ஒரே இடத்துல அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா அந்தளவுக்கு நிறையா ஒரு கேங்காக சேர்ந்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறது, அரசியலை திரிக்கிறது, அரசியலை பற்றி நல்ல விதமாக சொல்கிறதுனா அதுக்கு ஒரு கேங் சேர்ந்துக்கிட்டு பண்ணுறது. இன்றைக்கி அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக வர்றதுக்கு இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் ஒரு சாட்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரே நியூஸ் எல்லா இடங்களையும் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ ஒரு கேங்காக இருந்துக்கிட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை கண்டிப்பாக உணரணும். இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத கண்டிப்பாக ஒரு வியாபாரமாக மாறிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம உணரணும். பொய்யான செய்திகளை உண்மை மாதிரி திரிக்கிற மாதிரியான விஷயங்களும் நிறையா நடக்குது. அதேமாதிரி வரலாற்று திரிபுகளும் நடக்குது. வரலாற்றில் இதுதான் நடந்திருக்குன்னு ஒரு 10-20 வருஷம் முன்னாடி நம்பிக்கிட்டு இருந்த விஷயங்களை இன்றைக்கி அப்படிலாம் கிடையாதுன்னு வரலாற்று திரிபுகள் நிறையா மாறிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நிறையா பேர் ஷேர் பண்ணி அள்ளி தள்ளுறான். ஆக அப்படியா இப்படியான கமெண்டில் அள்ளி தள்ளுறான். ஆனால் நமக்கு நல்லா தெரியுது வரலாற்றை மிகப்பெரிய அளவுக்கு திரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி ஒரு மனிதரை குறை சொல்கிறதா இருந்தாலும் அவ்வளோ ஒரு மோசமாக குறை சொல்கிறது, தவறான விளக்கங்களை சொல்லி குறை சொல்கிறது நிறையா இன்றைக்கி வரலாற்றை இன்றைக்கி சமூக வலைத்தளங்களை மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஒரு செய்திகளை நம்புறதுக்கு முன்னாடி அதில் உண்மைத்தன்மையை பல தடவை யோசிங்க, பல இடங்களில் கேளுங்க, நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்புங்க, அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கண்ணாபண்ணான்னு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஷேரிங் யாரோ ஒரு இளைஞர் அதுவும் அவர் மனசில் நம்பி அவரும் தவறான வழிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய நாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. இங்கே ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய எல்லாருமே தான் பாதிக்கப்படுமே தவிர யாரும் ஒருத்தர் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. இங்கே ஒருத்தர் மட்டும் பாதிக்கப்படும் ஒரு சின்ன குட்டி நாடு கிடையாது. ஒரு இத்தனை லட்சம் பேரை கொண்டு வந்திருக்க ஒரு நாடு, இல்லை இவ்வளோ 1000 கோடி பேரை கொண்டு வந்த நாடெல்லாம் கிடையாது. நம்ம உலகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. இங்கே ஒரு கலவரத்தை நம்ம ஈஸியாக நம்ம வந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாக உருவாக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நடக்குது. நிறையா விஷயங்கள் நடக்குது. ஆனால் பாதிக்கப்பட போகிறது இங்கே உள்ள ஒவ்வொரு மக்களும். உண்மையை தெரிஞ்சுக்கணும். உண்மைகள் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுறதை பற்றி நான் தவறே சொல்ல மாட்டேன். ஆனால் உண்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுங்க. உண்மைத்தன்மையை மனசில் அது உண்மையாக அப்படிங்கிறத நம்ம மனசில் ஏற்றிக்கிங்க. தவறான சமூக வலைத்தளங்களில் வர்றதை மட்டும் வச்சு தயவு செஞ்சு நம்பாதீங்க. இன்றைக்கி அது வந்து ஒரு வியாபாரம் தான் நடந்துகிட்டு இருக்குது சமூக வலைத்தளங்களில். எல்லா நியூஸுகளுமே ஒரு வியாபாரத்துக்காக மட்டும்தான் நடக்குது.
தயவு செஞ்சு மனசில் அதை ஏற்றிக்கிட்டு சமூக வலைத்தளங்களை பாருங்கள்.